ஹாய், இது என்னோட வெயிட் லாஸ் டே 2 தான். இன்றைக்கி டே 2ல் பார்த்திங்க அப்படின்னா 70.350 கிராம்ஸ் வந்து இருக்குது. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டே 1 கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்கள். டே 1ல் 70.60 கிராம் வரைக்கும் இருந்தது. கொஞ்சம் நைட்டு பிரியாணி சாப்பிட்டதுனால நம்மளுக்கு லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்க எல்லாருக்கும் பூரி தான் செஞ்சுருந்தேன். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும், எனக்கு வந்து 2 ராகி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எடுத்துக்கிட்டேன். ராகி கோதுமை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வச்சு நான் சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி குடிச்சிருந்தேன் ஒரு 11 மணிக்கு. பிளாக் காஃபி ஒரு கப்பு நிறையா, வயிறு பசியாக ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருந்து திடீர்னு சடனாக அந்த மாதிரி மாறும் பொழுது எதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசி இருந்துக்கிட்டே இருக்கும், கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னோடய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. லஞ்சு வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். முட்டை தொக்கு, சாதம், அதோட வந்து டால் வச்சுருந்தேன், பருப்பு. நான் வந்து எனக்கு ராகி வச்சு களி கிண்டிக்கிட்டேன். நானும் சின்ன பாப்பாவும் களி தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம், அவளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க மற்ற 2 பேத்துக்கும் பிடிக்காது, என் பெரிய பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். நான் வந்து ஒரு கப்பு அளந்து ஒரு கப்பு நிறையா களி சாப்பிட்டேன். பாப்பாவுக்கும் வந்து அதையே சேர்த்து அப்படியே ஊட்டிக்கிட்டேன். நிறைய பருப்பு, நிறைய ஒரு 2 முட்டை வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். முட்டை கண்டிப்பாக ப்ரோட்டீன் நம்ம பிளேட்டில் இருக்கணும். ப்ரோட்டீனு, இன்னொன்று கார்ப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர். இது 3மே பிளேட்டில் இருந்தால் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து டால், அதுக்கப்புறம் களி. வெள்ளரிக்காய், கேரட் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பட் நான் இல்லாததுனால இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் பசி எடுத்துரும் நம்மளுக்கு. ஏன்னா இது வந்து களி இல்லையா, சீக்கிரமாக செமிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொடர்ந்து பசி இருக்கும். நம்ம தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேனாலுமே எனக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே மோஸ்ட்லி டைட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இன்னும் நல்லா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். நான் எந்த அளவுக்கு என்னோடய ஸ்டொமக்கில் இன்ச் லாஸ் கொண்டு வந்திருந்தேனோ அந்த அளவுக்கு இப்போ கூடிடுச்சு. நான் வந்து 42லேருந்து 38 வரைக்கும் இன்ச் லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பவும் என்னோடய இன்ச்சு 42க்கே போயிடுச்சு. இதை குறைக்கணும் அப்படின்னா நான் வந்து கன்சிஸ்டன்சியாக இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் என்னால் முடியும். கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் இந்த தடவை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் தொடர்ந்து பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னருக்கும் அதே சப்பாத்தி மூட மாவு வந்து இருந்தது. ப்ரோட்டீனுக்காக சோயா சங்க்ஸ் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சோயா சங்க்ஸையும் வந்து வெந்நீரில் போட்டு பிழிஞ்சு எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு எக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் அந்த மாதிரி தெரியுது. மிக்ஸ் பண்ணிவிட்டு டால், 2 சப்பாத்தி, அந்த கிரேவியும் வச்சு என்னோடய டின்னர் வந்து நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான நல்ல வீடியோவாக எடுத்து நான் ஷூட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.